இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித வாரத்தின் புனித செவ்வாய் யூதாசை திருத்த முயற்சி நடைபெறுகிறது. பழிப்பாவம் இல்லாத ஒரு மனிதனை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று அவன் உள்ளம் குமுறியதையும் நாம் வாசித்திருக்கிறோம். எந்த 30 வெள்ளி காசுக்கு அவன் காட்டி கொடுத்தானோ அந்த காசை தூக்கி எறிந்து பழிப்பாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து விட்டேனே என்று கதறிய ஒரு உள்ளம். யூதாசை திருத்த ஆண்டவர் முயற்சி எடுத்திருக்கிறார். அந்த உண்மையின் அர்த்தங்களைத்தான் இன்று நமக்கும் வார்த்தை சொல்லித்தர விரும்புகிறது. ஒரு மனிதன் மனித தன்மையில் இருக்க வேண்டும், இறைவனோடு இணைய வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பினை இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இறுதி இரவு உணவு வேளையில் இயேசு ஒரு நாயகனாக அங்கு அமர்ந்திருந்தார். அவரது அன்பு சீடர் அவரது நெஞ்சில் சாய்ந்திருந்தனர். பேதுரு அவரை அடுத்து அமர்ந்திருந்தார். பாதம் கழுவும் சடங்கு முடிந்தது. யூதாசின் சதி திட்டத்தை தான் அறிந்ததாக அவனுக்கு மட்டுமே ஆண்டவர் கூறுகிறார். இதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லித்தர விரும்புவது. யூதாஸ் இரட்டை வாழ்வு வாழ்ந்தவன். ஏழை சீடன் அல்ல. ஏனைய சீடர்களுள் முன் தானும் ஒரு சீடனாக நடித்தான். ஆனால் உள்ளத்தில் இயேசுவை காட்டிக் கொடுக்க திட்டம் போட்டிருந்தான். உள்ளத்தை ஊடுருவி பார்க்கும் இயேசு இதை அறிந்திருந்தார். அவர் அனைத்தையும் அறிந்தவர். ஆனால் மற்றவர்களுக்கு இதை மறைத்து விட்டார். அவன் அவரை காட்டி கொடுத்தான். ஆண்டவர் அவனை காட்டி கொடுக்கவில்லை, காப்பாற்ற முயன்றார். விருந்தின் தலைவர் ஒரே பாத்திரத்தில் அப்பத்தை தோய்த்து கொடுப்பது அன்பின் அறிகுறி. கர்ஜிக்கின்ற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என அழகை தேடி திரிந்துகிறான். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். உலகனைத்தையும் வஞ்சிக்கும் சாத்தான் அந்த பழைய பாம்பு திருவெளிப்பாடு 12:9 அவனுக்குள் நுழைந்தது. இதன் பயணமாக மனமாற ஆண்டவர் அளித்த இறுதி வாய்ப்பையும் அவன் இழந்து போய்விட்டான். கடவுள் ஒவ்வொருவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இரட்டை வேட மனிதா, உனக்கு வாய்ப்பை கொடுக்கப்படுகிறது, அதை பயன்படுத்தாமல் வீழ்ந்து போய்விடாதே. இந்த யூதாசை போல சிந்திக்க வார்த்தை சொல்லித் தருகிறது. அவன் வெளியேறி போனான். அப்பொழுது இரவு. அவனது துரோக செயலை யோவான் அழகாக குறிப்பிடுகிறார். இறைவன் ஒளிமயமாக இருக்கின்றார். ஆண்டவர் தன்னையே ஒளி என்று அழைத்தார். ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினார் என்று யோவான் 3:19 சொல்லுகிறது. சாத்தானின் சதிகளாகிய ஒளியை விட்டு இருளுக்கு ஓடிய ஆன்மாவை யூதாஸில் காண்கிறோம். சாத்தானின் கபட தந்திரங்களை அறிந்து நாம் அவற்றை முறியடிக்க வேண்டும். எனது பலவீனங்கள் வழியாகவே சாத்தான் எனக்குள் புகுந்து என்னை ஆட்டி படைப்பான். பணமே யூதாஸின் பலவீனம். எனது பலவீனம் என்ன? சற்று சிந்திப்போம். கடவுளையே நிராகரிக்க கூடிய அளவுக்கு அது என்னை ஆட்கொள்ள விடாது. அதுக்காக நாம உழைக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. இயேசு காவியத்திலே கவிஞர் அழகாக எழுதியிருக்கிறார். அப்போது வெளியே போனான். வானம் அவன் மனம் போல் இருண்டிருந்த நிலையை கண்டான். செப்பத்தான் முடியாத தவற்றை கூட செய்வதற்கு துணிகின்ற மனித உள்ளம். தப்புத்தான் என்கிற ஒளியினடா தன்னாது தள்ளாத இருள் கொண்ட உள்ளம் அன்றோ என்று அழகாக சொல்லுகிறார். ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவருடன் 3 ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்றும் அவரை போல் பிரியன் என்று கூறியவர் அவன்தான். நான் அவரை அறியேன் என்று மும்முறை மறுதலித்தார். யூதாசு திட்டமிட்டு துரோகம் செய்தான். பேதுரு பலவீனத்தால் தெய்வ திருமகனை மறுதலித்தார். யூதாசு மனமாற மறுத்தான். பேதுரு மனமாறி வாழ்நாளெல்லாம் நொந்து வெந்து மடிந்தார். நம்மை படைத்த தெய்வ திருமகன் நம் பலவீனத்தை ஆற்றலையும் நன்கறிவார். நாம் தவறும் பொழுது நாம் அவரிடம் தான் தஞ்சம் புக வேண்டும். பேதுருவுக்கு மன வருத்தம் வர அருளப்பட்டது. அதை பயன்படுத்தி கொண்டார்.
நம்பிக்கை அவருக்கு புது வாழ்வளித்தது. தன் இரத்தத்தால் இயேசுவுக்கு சான்று பகரார். தவறும் பொழுது தடுமாறினும் அவரை தஞ்சம் புகுவேன். தன் கருணை மழை பொழிந்து அவர் நம்மை கரையேற்றுவார். உங்களுக்குள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். வாய்ப்பிருந்தும் திருந்த மனமில்லாமல் அவன் இருளை தேடி ஓடினான். வாழ்வை இழந்து போனான் யூதாஸ். நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? வாய்ப்பு ஒருமுறை கொடுக்கப்படுகிறது. அதை இந்த புனித வாரத்தில் பயன்படுத்தி நன்மைகளை செய்து நாமும் திருந்த முயற்சிப்போம். அனைத்து தீமையான செயல்களிலிருந்து ஆண்டவரை அறிந்து கொள்ள ஜெபிப்போமா? அன்பு இறைவா, யூதாசுக்கு நீர் பலமுறை வாய்ப்பு கொடுத்தும் அவன் தவறி இருளை தேர்ந்தெடுத்து வாழ்வை இழந்தான். எங்கள் வாய்ப்பை நாங்கள் நன்முறையில் பயன்படுத்தி நன்மைகளின் ஒளியை நாடி எந்நாளும் கடந்து செல்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.